Hi friends, welcome to SS Culinary. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஈஸியா பனானா ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 3 வாழைப்பழத்தை நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண வாழைப்பழத்தை ஒரு பாக்ஸ்ல போட்டுக்கலாம். இப்ப இத நம்ம ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு கொண்டு வந்துடலாம். 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல இருந்து வாழைப்பழம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 12ல இருந்து ஒரு 15 பாதாம் பருப்பை தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமா பால் ஊத்தி நம்ம நல்லா நைஸா அரைச்சுக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். நம்ம ஃப்ரீசர்ல 2 மணி நேரம் வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வாழைப்பழத்தை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு நான் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் வேணும்னா கூட நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஸ்வீட்டை ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப எல்லாமே நைஸா நம்ம நல்லா அரைச்சுக்கலாம். அரைச்ச பேஸ்ட்டை நம்ம அகைன் ஒரு பாக்ஸ்ல எடுத்துக்கலாம். இப்ப இத அகைன் ஒரு 5 மணி நேரம் ஃப்ரீசர்ல வைக்கிறேன். இப்ப 5 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்த்தோம்னா டேஸ்டியான ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்ப இத நம்ம சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க, பனானா ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம வீட்லயே ஈஸியா செஞ்சு சாப்பிடலாம். நீங்களும் இதை வீட்ல ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அப்ப அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஈஸியான ரெசிபி வேணும்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் டிஃப்ரெண்டான வீடியோல உங்களை பார்க்குறேன். பாய்.